நான் வந்துட்டேன். ஷேக்மெட் பார். ஸோ இந்த ஒரு பார் ஆழ்வார்பேட்டில் இருக்கு. இந்த ஷேக்மெட் பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 28ஆம் தேதி 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு 7:30 மணி ஈவினிங் டைம்ல வந்துட்டு திடீர்னு ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். என்னடா சென்னை பார்ல யாராச்சும் பாம்பு வச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இல்ல, ஒரு மிகப்பெரிய தலைக்கு மேல இருக்கிற ஒரு சீலிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சீலிங் வந்துட்டு அந்த பார்ல இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் டமால்னு விழுது. ஸோ இந்த ஒரு சத்தம் கேட்டு பக்கத்துல மெட்ரோல வேலை செஞ்ச அந்த ஒரு எம்ப்ளாயுமே ஓடி வராங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ஸுமே இந்த பாரை நோக்கி வராங்க. ஸோ உள்ள கிட்டத்தட்ட பல பேர் வந்துட்டு மாட்டியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை தாண்டி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு 7:30 மணிக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ல ஐபிஎல் ஸ்கிரீனிங் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ற நேரத்துல, சோ இந்த பார்ட்டில மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் வந்துட்டு வர இருக்க வேண்டிய நேரத்துல அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. இன்கேஸ் அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல மிகப்பெரிய ஆட்கள் உள்ள இருக்கிற நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு சீலிங் கொலாப்ஸ் நடந்ததுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியா மாறி இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் உள்ள மாட்டிக்கிட்டு இறந்து இருப்பாங்கன்றது நினைச்சு பாருங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில தெரியல. சென்னையில ஒரு முக்கியமான பார்னு கூட சொல்றாங்க இந்த ஷேக்மெட் பார். சோ எல்லா மிகப்பெரிய செலிபிரிட்டிஸும், மிகப்பெரிய ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ், அதுக்கப்புறம் மிகப்பெரிய சோசியல் மீடியால இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ், அதுக்கப்புறமா மீடியா பர்சன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஃபேஷன் டிசைனர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு பார்ல தான் வந்துட்டு அடிக்கடி வருவாங்க. ஸோ ஒரு ரிச்சஸ்ட் பார் அப்படின்றதுமே சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பார்ல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இன்னும் நிறைய பேருக்கே தெரியல. ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ஷேக்மெட் பார் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குலாச்சுக்கு உள்ளாகி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மேல்தட்டு மக்கள் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் மிடில் கிளாஸ் அண்ட் சேம் டைம் லோ ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் இதெல்லாம் கண்டுக்கிறது கூட இல்லை. பட் இது வந்துட்டு நம்ம எடுத்து பேசுவோம். ஏன்னா அவங்க மட்டும் தான் பேசுவாங்களா, நம்ம இதை பேசி இன்னும் 4 பேருக்கு தெரிய வைப்போம். இந்த ஷேக்மெட் பார்னா என்ன அந்த பார்க்குள்ள நடந்தது, என்ன விஷயத்துக்காக அவ்வளவு பெரிய ஒரு சீலிங் விழுந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்த 2 நாள் ஆகியுமே அந்த பாரோட ஓனர் இன்னும் கையில சிக்கவே இல்லை. அவர் எங்க போனாருன்றதுமே தெரியல. இப்போதைக்கு அந்த பார்ல இருக்கிற மேனேஜருமே சில எம்ப்ளாயிஸுமே இருக்காங்க. அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடியே இந்த பில்டிங்ல இது ஒரு பிரச்சனையா இருக்குன்றது நிறைய வாட்டி இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்குமே சொல்லியிருக்காங்க. பட் அந்த மேனேஜ்மெண்ட் எதுவுமே காதுலயே வாங்கல. சோ அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் இப்போதைக்கு நேர்ந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை தாண்டி சோ அந்த பப்ல இருக்கிற எம்டி ஓனர் எங்க போனாரு, அந்த பப்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி இருப்பாங்களா, என்ன மாதிரி அலிகேஷன் முன்னாடி மேனேஜ்மெண்ட்க்கு சொல்லி வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா ஓவரால் அந்த பப்போட மேனேஜ்மெண்ட் இப்ப யாரை கை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில வந்துட்டு ஒரு காரணமா காட்டுறாங்க. பட் எதுக்காக இதுல மெட்ரோ ரயில் கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைலா அப்படின்றது வெறும் 10 நிமிஷத்துல ஸ்கிராச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா, நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டால நான் 700 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ரீச் பண்ணிட்டேன். பட் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றா நம்மளோட கோல். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சிங்க. அப்பதான் இந்த மாதிரி சிட்டியில நடக்கிற சில முக்கியமான விஷயங்களுமே நான் ஆஸ் எ ஃப்ரெண்டா உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும். ஸோ கம்ப்ளீட்டா என்ன நடந்ததுன்றது, ஊருக்குள்ள நடந்தது விஷயத்த உங்ககிட்ட நான் ஈஸியா கோஆர்டினேட் பண்றதுக்கான ஒரே சான்ஸ் இந்த சப்ஸ்கிரைப் மூலியமா மட்டும்தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேக்மெட் அப்படின்ற பார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேக்மெட் பார் சென்னையில இருக்கிற ஆழ்வார்பேட்டில் இருக்கு. இந்த ஒரு ஷேக்மெட் பாரோட ப்ரொஃபைல நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல ஷேக்மெட் பார்னு போட்டீங்கன்னா கூட டெம்பரரி க்ளோஸ்டு தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் தான் அந்த பாருக்குள்ள நடந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஷேக்மெட் பாரோட ப்ரொஃபைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பார்ல எவ்ரி வீக்கெண்ட்ஸ்மே ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டிஸ்ன்றது நடக்கும் ஈவினிங் டைம்ல. ஸோ அந்த ஒரு பார்ட்டிஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரொம்ப மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேரக்டர்ஸுமே வருவாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வந்திருக்காங்க, அதே போல மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள் வருவாங்க, அதே போல ஒரு ஸ்டார்ட் அப் ஹீரோஸ்
தமிழ் சினிமால ஸ்டார்ட் அப் ஹீரோஸ் ஆனவங்களும் அவங்களும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் டிசைனர்ஸுமே இந்த பப்புல வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரமுகர்கள் சேர்ற ஒரு இடமா அடிக்கடி இருக்கிற ஒரு பப்பு தான் இந்த செக்மெண்ட் பார் அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா இது கூகுள்ல நீங்க செக்மெண்ட் பாரோட போட்டோஸ் அப்படின்றது போட்டீங்கன்னாலே நிறைய ஒரு மீடியா பீப்புள்ஸுமே சினிமா பீப்புள்ஸுமே பெரிய பெரிய ரிச் கிட்ஸுமே வந்துட்டு அந்த போட்டோஸ்ல வராங்க. யூ ஜஸ்ட் ஆன் கூகுள். ஸோ அதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னா பட் அது ஃபேக்கா ஒரிஜினலான்றது தெரியல. பட் எந்த போட்டோ இருந்தாலும் லாஸ்ட்ல அந்த செட்மேட்ன்ற ஒரு லோகோ வச்சுட்டு தான் அந்த போட்டோ இருக்கும். மேபி அது ஃபேக்கா ஒரிஜினலான்னு தெரியல. பட் அந்த போட்டோஸ் அதுல இருக்குன்றதை வச்சு நான் சொல்றேன். ஸோ கம் டு த டாபிக். என்னன்னா இந்த ஒரு செட்மெண்ட் பார்ல வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குது, 28ஆம் தேதி 7:30 மணிக்கு நைட் என்ன நடக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய ஐபிஎல் ஸ்கிரீனிங் ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளானா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்திருக்கு. ஸோ இதுக்காகவே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுக்கான ஒரு ஓப்பனிங்ஸை ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்காக வந்துட்டு மிகப்பெரிய ஆட்கள், மீடியாஸ், அதுக்கப்புறமா ரிச் கிட்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு சில பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஐபிஎல் ஸ்ட்ரீமிங்காக. ஸோ இந்த ஐபிஎல் ஸ்ட்ரீமிங்காக அந்த புக்கிங் பண்றதுக்கான ஒரு சீட்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட்ஸ்ல ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ற மாதிரி அந்த ஒரு ஈவென்ட் பண்றதா ஒரு பிளான் இருந்தது 28ஆம் தேதி 7:30 மணிக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 28ஆம் தேதி 7:30 மணி ஆச்சு. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சாச்சு. எல்லாருமே அந்த ஐபிஎல் ஸ்கிரீனிங்காக வர இருக்கிற நேரத்துல ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7:15 மணி போல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த பப்புல இருந்து வெளியில வருது. ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா பில்டிங்குமே வந்துட்டு எல்லாருமே அந்த பப்பை நோக்கி போனாங்க. பக்கத்துல ஒரு மெட்ரோ வேலை வர நடந்துருக்கு. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸுமே இந்த பப்பை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி சத்தம் வர மாதிரி அந்த பப்புல இருந்து வெளியில புகை மண்டலங்கள் வந்துட்டு புகை அந்த டஸ்ட் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சு. ஒருவேளை மிகப்பெரிய ஒரு கேஸ் தான் வெடிச்சிச்சோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் திங்க் பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சீலிங் அப்படியே ஒரு பார்ட் ஆஃப் சீலிங் கீழே விழுந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே வந்துட்டு லோக்கல் போலீசஸ் எல்லாருமே உடனே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு போயிருக்காங்க. போய் பார்த்ததுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அது கீழே இருந்த சீலிங்ல கிட்டத்தட்ட 5 பேர் மாட்டியிருக்காங்க. அந்த 5 பேருமே வந்துட்டு இந்த செக்மெண்ட் பாரோட எம்ப்ளாயிஸ் அப்படின்றது சொல்றாங்க. அந்த 5 பேர்ல 2 பேரை ஒரு படுகாயம் பண்ணி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. பட் அதுல ஒரு 3 பேர் ஸ்பாட்ல இறந்து போயிருக்காங்க. அவங்க தலை மேலேயுமே அவங்க உடம்பு மேலேயுமே டைரக்டா அந்த சீலிங் விழுந்ததுனால 3 பேர் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மேக்ஸ், ரெண்டாவது வந்துட்டு லில்லி. இவங்க 2 பேருமே வந்துட்டு மணிப்பூர் மாநிலத்துல சேர்ந்தவங்க அப்படின்றது சொல்றாங்க. மூணாவது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட திருச்சியார். இவர் பேர் வந்துட்டு சைக்ளோன் ராஜ் அப்படின்றது சொல்றாங்க. அடமுடி பயங்கரமா இருக்குல்ல, சைக்ளோன் ராஜ். ஸோ இவங்களுமே வந்துட்டு ஸ்பாட்ல இறந்துருக்காங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா இவங்க ஃபேமிலியில இருக்க பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவங்க திருச்சியில இருந்திருக்கிறாங்க பொழுது. ஸோ இந்த ஒரு சைக்ளோன் ராஜுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4 பெண் குழந்தைங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு மீடியா முன்னாடி அந்த அளவுக்கு அழுகுறாங்க. அவங்க மட்டும் தான் அந்த சைக்ளோன் ராஜ் தான் அந்த ஃபேமிலியிலே சம்பாதிக்கிறாங்க. அந்த 4 குழந்தைங்களுக்குமே படிக்க வைக்கிறதுல இருந்து சாப்பாடுல வரைக்கும் எல்லாருமே அந்த ஒரு ஆளோட சம்பளத்துல தான் நடக்குது அப்படின்றது சொல்றாங்க. பட் அதை கேட்டதுமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ அவங்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் இருந்திருக்கு. சரி, இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி சில பேர் அதுல இருந்திருக்காங்க. ஸோ அந்த பப்புல அந்த ஒரு பப்புல இருக்கிறவங்க எல்லாருமே கடகடன்னு எழுந்து வெளியில வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் சீலிங் ஒரு 10க்கு 10 ஆஃப் சீலிங் வந்துட்டு எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ மீதி இருக்கிற இடத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே குடுகுடுன்னு வெளியில வந்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி யாருக்குமே பொதுமக்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகல. அந்த 5 பேருமே செக்மெண்ட் பப்போட எம்ப்ளாயிஸ் அப்படின்றது சொல்றாங்க. சரி, இது ஒரு விஷயம். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே கலெக்டருமே அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி விசாரினதுக்கு அப்புறமா செகண்டரி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகுது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட விசாரிச்சல ஃபர்ஸ்ட் மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. மேனேஜர் திடீர்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல மெட்ரோ போடுறதுனால தான் எங்களோட பில்டிங் இவ்வளவு வீக்கா இந்த சீலிங் உடைஞ்சதுக்கே காரணம் அப்படின்னு டக்குன்னு சொல்றாரு. மேனேஜ்மெண்ட் எதுக்காக திடீர்னு வந்துட்டு இந்த மெட்ரோ மேல பழி போட்டாங்க அப்படின்றது ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இதே பில்டிங்ல வந்துட்டு மெட்ரோ ஒர்க் நடக்கும்போது சில வைப்ரேஷன் இந்த பில்டிங் வந்துட்டு ஃபீல் பண்ணிருக்கு. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு நடுக்கத்தை வந்துட்டு அந்த பில்டிங் முழுக்க வந்துட்டு ஃபீல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்துட்டு இந்த மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்காங்க,
இந்த மாதிரி மெட்ரோ அங்க ஒர்க் நடக்குதுன்னா நம்மளோட பில்டிங் வந்துட்டு உதற ஆரம்பிக்குது. மேபி இந்த பில்டிங் ஏதாவது ஆயிடப்போகுது, கொஞ்சம் அதுக்கான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் எடுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் மேனேஜர் கிட்ட சொல்லி இருக்காங்க. பட் அந்த மேனேஜர் எதுவுமே கண்டுக்காம இருந்திருக்காரு போல இருக்கு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இதுக்கான ஒரு விஷயத்தை கவனிச்சா கூட இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்காது. மேபி அவங்க கேஷுவலா விட்டாங்களா, இல்ல அப்புறமா பாத்துக்கலாம்னாங்களா, இல்ல அதுக்கான ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆகுதான்றது தெரியல. பட் அந்த டைம்ல இந்த ஒரு அலிகேஷன் செல்ஃப் எம்ப்ளாய், அந்த பார்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயே வந்துட்டு இது ஒரு அலிகேஷனா அந்த மேனேஜ்மெண்ட் மேல வைக்கிறாங்க. சோ இதோட தொடர்ச்சியா இப்ப மேனேஜ்மெண்ட் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா மெட்ரோ மேல வந்துட்டு பழி போட்டு இருக்காங்க. பட் அந்த மெட்ரோ என்ன பதில் சொன்னாங்கன்னா, இதை தாண்டி மெட்ரோல இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்குமே அங்க இருக்கிற அபிஷியல்ஸுமே வந்துட்டு கொஸ்டின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, சரி எங்களுக்குமே அந்த பில்டிங் விழுந்ததுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்ல இருந்து நாங்க கிட்டத்தட்ட 240 அடி தள்ளி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவன் தோ அந்த 7-7:15 டைம்ல வந்துட்டு பீக் ஹவர்ஸ். ஸோ அந்த டைம்ல நாங்க வேலையே செய்யல மேக்சிமம். ஸோ அதனாலதான் இது விழுந்ததுன்னு சொன்னா இது எந்த விலையுமே வந்துட்டு நியாயமே கிடையாது. இதுக்குமே மெட்ரோக்குமே இந்த ஒரு சீலிங் கொலாப்ஸுக்குமே மெட்ரோக்குமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு மெட்ரோ சைடு வந்து டீடைலா ஒரு வித் ப்ரூஃபோடவே சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட போகுது. எதுக்காக இந்த சீலிங் கொலாப்ஸ் விழுந்தது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணதுல ஆல்ரெடி அந்த சீலிங்ல வந்துட்டு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த சீலிங்க வந்துட்டு மேல இருக்கிற தளம் இருக்குல்ல, அந்த தளம் கான்கிரீட்டால செய்யப்பட்டது இல்லையா 100%. ஸோ அந்த கான்கிரீட்டை தாண்டி ஃபால் சீலிங்குமே அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கலான ஒரு தளத்தை தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த தளம் வந்துட்டு இந்த பப்புல எப்பயுமே ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் இருக்கிறதுனால, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹெவி வெயிட்ஸ் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பார்ட் ஆஃப் ஒரு 10க்கு 10 இடம் மட்டும் கான்கிரீட் பட்ட அந்த ஃபால் சீலிங் மட்டும் இறங்கி அப்படியே வெயிட் தாங்காம இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோர்ல விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு பொதுமக்கள் வர இடம் ஒரு பாரு பப்பு, ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு பில்டிங் இருக்கிறத பத்தி எல்லா அபிஷியலுமே ஷாக் ஆயிட்டு இதுக்கான ஒரு எம்டி யார் அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல மேனேஜர் தான் முதல்ல மாட்டியிருக்காரு. அது ரொம்ப எம்டி 2 நாள் ஆகியுமே இன்னும் வரைக்கும் அவர் கிடைக்கல. அவர் எங்க இருக்காரு எங்க போனாருங்கிறது இன்னும் வரைக்கும் கிடைக்கல. மேபி எம்டி அந்த பப்போட எம்டி கிடைச்சாதான் இது எப்படி நடந்தது, இந்த பில்டிங் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு, இந்த சீலிங் அவர் எப்படி வந்துட்டு போட்டாரு. ஆக்சுவலி ஃபால் சீலிங்னா கான்கிரீட் கீழே தான் ஒரு ஃபால் சீலிங் ஒரு டிசைனுக்காக போடுவோம். பட் அந்த தளத்தையே அவர் வந்துட்டு ஒரு ஃபால் சீலிங்கா தான் போட்டிருக்காரு, ஒரு பார்ட் ஆஃப் சீலிங் அப்படின்றதுனால இது எதுக்காக இப்படி பண்ணாருன்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்காக இன்னும் ஆள் சிக்கவே இல்லை. மேபி அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த கேஸ் ஃபர்தரா என்ன விஷயம் எதுக்காக அப்படின்றது தெரிய வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ல நடந்த ஒரு மிகப்பெரிய சீலிங் கொலாப்ஸ். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துருக்குடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுமே உங்களை மாதிரி தெரிஞ்சுப்பாங்க என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்கு வருவாங்க. ஸோ மறக்காம அவங்களுக்குமே இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஃபியூச்சரா நடக்கக்கூடாது, தவிர்க்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படின்றது விஷயங்கள் நீங்க என்ன உங்களோட ஐடியா இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ படிச்சு தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தடுக்கலாம் அப்படின்றது உங்களோட தாட்ஸ் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை முடிட்டு கிளம்புறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. தென் பை பை. AB